நல்லது. நாம் நல்ல ஒரு ஆராதனை கூட கடந்து வந்திருக்கிறோம். அதேபோல் இந்த நாட்களிலே இந்த பெனியல் ரிவைவல் மினிஸ்ட்ரி இந்த பள்ளிக்கூடத்துல நாம் கர்த்தரை ஆராதிப்பதற்கு இந்த நாட்களில் கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். ஆமென். எனவே நல்ல பாடல்களை பாடி நம் தேவனை துதித்து மிகுந்த சந்தோஷத்தோடு மிகுந்த மகிழ்ச்சியோடு அவருடைய பள்ளிக்கூடத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம். கர்த்தர் நாம் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. எனவே இந்த நாட்களிலே கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பதற்காக நாம் அந்த இடத்துல வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அந்த இடத்துல கூடி இருக்கிறோம். கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு எதை பேச போகிறார்? இந்த நாட்களிலே மிகுந்த ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலை, மிகுந்த நெருக்கமான ஒரு சூழ்நிலையில இந்த உலகமே இன்றைக்கு போய் கொண்டிருக்கிறது. ஒரு கர்த்தருடைய ஆலயங்கள் இன்றைக்கு அநேகம் பூட்டப்பட்டிருக்கிறது. ஆராதனைகள் அநேகம் தடைபட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு அநேகர் வீடுகளிலே இருந்து கொண்டு அங்கலாய்ப்போடு தேவ சத்தத்தை கேட்க முடியாதபடி, தேவ ஆராதனையிலே கலந்து கொள்ள முடியாதபடிக்கு, சபை கூடுதலிலே அவர்கள் கலந்து கொண்டு அவர்களுடைய பந்தியிலே பங்கு கொள்ள முடியாதபடிக்கு இன்றைக்கு அநேகர் மிகுந்த வேதனையோடு இருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக, கேள்விப்படக்கூடியதாக இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனாலும் தேவன் நாளிலே நம் மத்தியிலே ஜீவனோடு கூட இருக்கிறார் என்பதை நிரூபிக்கும்படியாக கர்த்தர் நாம் ஒவ்வொருவரையும் இந்த இடத்திலே கூட்டி சேர்த்திருக்கிறார். அல்லேலூயா. எனவே பிரியமானவர்களே, இந்த நாளிலே அதிகாலையில நான் எழுப்பி ஜெபிக்கிற வேளையில கர்த்தர் ஒரு அருமையான காரியத்தை என்னுடைய கண்களிலே இந்த வேதத்திலே காண்பித்ததை நான் பார்த்தேன். அல்லேலூயா. தேவன் அருமையான ஒரு காரியத்தை உள்ளத்திலே கொடுத்தார். நான் ஜெபிக்கும் பொழுது கேட்டேன், ஆண்டவரே, ஏன் இந்த நாட்களிலே இப்படியான ஒரு நெருக்கம்? ஆண்டவரே, இனிமேல் ஆண்டவரே இந்த ஆராதனைகளை நாங்கள் கூடி சபையாய் கூடி ஜனங்கள் கூடி இந்த நாட்களிலே ஜெபிப்பதற்கு எவ்வளவு காலம் போகும் ஆண்டவரே என்று நான் தேவனிடத்திலே கேட்டு ஜெபித்த பொழுது தேவன் அருமையான ஒரு வசனத்தை உள்ளத்திலே வைத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் திருப்பி வாசித்த பொழுது கர்த்தர் சொன்னார், மீண்டும் உங்களுக்கு ஒரு நல்ல ஆராதனை தேவையாக இருந்தால், மீண்டும் நல்ல மகிழ்ச்சியான ஒரு சபை கூடுதல் தேவை என்று சொன்னால், மீண்டும் மகிழ்ச்சியான ஒரு ஆராதனை நமக்கு தேவையாக இருந்தால் கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யும்படி சொன்னார். அல்லேலூயா. அதை இன்றைக்கு உங்களோடு செய்தியாய் பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அதை உங்களோடு செய்தியாய் பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் உணர்த்தப்படுகிறபடினாலே இன்றைக்கு நம்முடைய சபைக்கும் அதே சபையை சார்ந்திருக்கிற அநேகருக்கும் இந்த தேவ செய்தி மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்ற விசுவாசத்தில் நாங்கள் திருப்பிக் கொள்வோம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்திலே 18வது அதிகாரத்திற்கு நாங்கள் திருப்பிக் கொள்வோம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்திலே 18வது அதிகாரத்தை நாங்கள் திருப்பிக் கொள்வோம். கர்த்தர் நாட்களிலே அருமையான ஒரு காரியத்தை நம்முடைய அடியனுடைய கண்களிலே காண்பித்தபடியினால் இந்த வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அல்லேலூயா. 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 எனவே நம் தேவனுடைய சமூகத்தில் திருப்பிக் கொள்வோம். எரேமியா 18வது அதிகாரத்திலே 11வது வசனத்தை ஒருவர் தெளிவாய் வாசிக்கலாம். இப்பொழுதும் நீ யூதாவின் மனுஷரையும் எருசலேமின் குடிகளையும் நோக்கி இதோ நான் உங்களுக்கு விரோதமாக ஒரு தீங்கை உருப்படுத்தி உங்களுக்கு விரோதமாக நான் ஒரு காரியத்தை யோசிக்கிறேன். ஆகையால் உங்களில் ஒவ்வொருவரும் தன் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி, அல்லேலூயா, ஆண்டவர் சொல்றார், உங்களில் ஒவ்வொருவரும் தன் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொன்னார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் மீண்டும் நமக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு ஆராதனை வேண்டும், மீண்டும் ஒரு சந்தோஷமான ஒரு சபை கூடுதல் வேண்டும், மீண்டும் நாம் சபையாய் கூடி ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை, ஒரு தாகம், ஒரு ஆசை இன்றைக்கு அநேகருக்கு இருக்கிறது. அது நிறைவேற வேண்டுமானால், அந்த காரியம் இன்றைக்கு நடைபெற வேண்டுமானால் தேவன் தெளிவான ஒரு சத்தியத்தை உங்களுக்கும் எனக்கும் முன்பதாக வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். என்ன சொல்கிறார்? அவன் தன் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பும்படி கர்த்தர் இன்றைக்கு கேட்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் இருக்கிற பொல்லாத வழிகளை விட்டு நாம் திரும்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.
ஹல்லேலூயா. பிரியமான அநேகர் அவர் கேட்கலாம், எங்களிடத்துல என்ன பொல்லாத வழிகள் இருக்கிறது? நாங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறோம், நாங்கள் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய பந்தியை பங்கு கொள்கிறோம், குடும்பமாக ஜெபிக்கிறோம், வேதம் வாசிக்கிறோம். நாங்கள் உலகத்தாரை போல அல்ல, நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனமாக தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்கிறோமே, எங்களுக்குள்ள என்ன பொல்லாத வழிகள் இருக்கிறது என்று உள்ளத்திலே நமக்குள்ளே ஒரு கேள்வி எழுவலாம். பிரியமானவர்களே, அல்லேலூயா. ஆண்டவர் ஒவ்வொருவருக்குள்ளும் ஏதோ ஒரு பொல்லாத வழி இருக்கிறதை கர்த்தர் பார்க்கிறார். ஒரு பொல்லாத காரியம், தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு மாம்ச இச்சை நமக்குள்ளே கிரியை செய்கிறதை கர்த்தர் பார்க்கிறபடினாலே ஆண்டவர் சொல்கிறார், அந்த பொல்லாத காரியத்தை விட்டு நீ திரும்ப வேண்டும். அல்லேலூயா. யாரிடத்துல திரும்ப வேண்டும்? கர்த்தர் பக்கமாக திரும்ப வேண்டும். ஆண்டவர் அப்பொழுது நமக்கு கிருபை செய்கிறவராய், கிருபை பாராட்டுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எரேமியாவை பார்த்து சொல்கிறார், நீ போய் சொல். அல்லேலூயா. அங்கே யூத ஜனங்களும், அங்கே யூதாவின் மனுஷர்களும் எருசலேமின் கொடிகளையும் பார்த்து தான் சொன்னார். அல்லேலூயா. யூதாவின் மனுஷரும் எருசலேமின் கொடிகளும் அவர்கள் கர்த்தரை அறிந்திருந்தவர்கள். அவர்களுக்கு கர்த்தர் யார் என்று தெரியும், அவர்களுக்கு ரட்சிப்பு தெரியும், அவர்கள் தேவனுடைய வழியிலே நடக்கிறவர்கள், அவர்கள் நியாய பிரமாணங்களை கைக்கொண்டு வாழ்கிற ஜனங்கள். அவர்களுக்குள் என்ன இருந்தது? பொல்லாத வழி. அல்லேலூயா. பொல்லாத நினைவுகள், பொல்லாத சிந்தனை, இப்படியான அநேக காரியங்கள் அவர்களுக்குள்ள இருந்ததை தேவன் கண்டபடியினாலே தேவன் சொன்னார், அதை விட்டு திரும்பும்படியாக சொல்லுகிறார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நாட்களிலே நாம் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் மாத்திரம் போதாது. ஆண்டவர் சொல்கிறார், வழியை விட்டு திரும்பி உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. அல்லேலூயா. எனவே நம்முடைய வழிகள் இன்றைக்கு சீர் குலைந்திருக்கிறதை கர்த்தர் பார்க்கிறார் போல. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொன்னாரு, வழிகளையும் உடைய எண்ணங்கள், கிரியைகள், எல்லா காரியங்களையும் சீர்படுத்தி தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் மீண்டும் ஆசீர்வாதத்தை நமக்கு வர்ஷிக்க பண்ணுகிறவராய் சொல்லுவோமா? பிரியமானவர்களே, நாட்களிலே தேவன் நம்மை மீண்டும் திரும்பும்படியாக வாஞ்சிக்கிறார். அல்லேலூயா. 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 ஆனா 12வது வசனம் கொஞ்சம் வேதனையான வசனமாய் இருக்கிறது, துக்கமான வசனமாய் இருக்கிறது. சரி, வாசிக்கலாம். ஆனாலும் அவர்கள் அது கூடாத காரியம். என்ன சொல்றாங்க? அது கூடாத காரியம். நாங்கள் எங்கள் யோசனையின்படியே நடந்து அவரவர் தம் தம் பொல்லாத இருதயத்தினுடைய கடினத்தின்படியே செய்வோம் என்றார்கள். செய்வோம் என்கிறார்கள். ஹல்லேலூயா. எனவே பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறார்? ஒரு அருமையான ஒரு காரியத்தை சொல்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அங்கே ஆண்டவர் வேதனையோடு, ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகள் மனம் திரும்ப வேண்டும், தன்னுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும், என்னுடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதித்து அவரை கனப்படுத்த வேண்டும், எனவே அவர்கள் இந்த பொல்லாத வழியை விட்டு திரும்ப வேண்டும் என்று அவர் ஒரு ஏக்கத்தோடு, விருப்பத்தோடு, ஆசையோடு தன்னுடைய தீர்க்கதரிசியை அனுப்பி, தன் ஊழியக்காரனை அனுப்பி அங்கே எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். ஆனாலும் ஜனங்களுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? நாங்கள் அதை விட்டு வருவது இல்லை, எங்களால் இந்த பொல்லாத வழியை விட முடியாது, எங்களால் எங்களுடைய இருதயத்தின்படிதான் நாங்கள் நடக்க முடியும், எங்களுடைய யோசனையின்படிதான் நாங்கள் வாழ்வோம் என்று சொல்லி அவர்களை புறக்கணிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லேலூயா. 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 எனவே பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் மீண்டும் சொல்லுகிறார், நாம் பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப வேண்டும். அல்லேலூயா. அது என்ன பிரதர் பொல்லாத வழிகள்? அது என்ன காரியத்தை பொல்லாத வழிகள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார்? தேவன் விரும்பாத, தேவனுக்கு பிரியமில்லாத, நம்முடைய இருதயத்துக்கு பிழையாய் பாவமாய் தோன்றுகிற, வேத வசனத்துக்கு விரோதமாய் வெளியிலே போய் செய்கிற எல்லா காரியமும் பொல்லாத காரியம். கர்த்தர் சொல்லாததை செய்வோமானால் அது பொல்லாத காரியம்.
கர்த்தர் சொன்னதை செய்யாமல் இருப்போமானால் அது பொல்லாத காரியம். அல்லேலூயா. அப்ப பொல்லாத காரியம் நமக்குள்ள இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், அதை விட்டு நீ திரும்பினா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அதை விட்டு நீ திரும்பினா நான் உனக்கு செய்ய நினைத்த தீங்கு நான் செய்யாது இருப்பேன். அல்லேலூயா. அப்ப எனவே பிரியமானவர்களே, இந்த நாட்கள் மிகவும் நெருக்கமான நாட்கள். இந்த நாட்கள் மிகவும் ஒரு இருளான நாட்கள். யாருக்கு? தேவனுடைய பிள்ளைகளுக்கு விசேஷமாக. அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு என்ன சொல்லுகிறார்கள்? நாங்கள் குடும்பமாக ஜெபிக்கிறோம். நல்லது. இந்த கொள்ளை நோய் இந்த உலகத்தில் இருந்து அழிக்க வேண்டும். இந்த கொள்ளை நோயை கர்த்தர் மனமிறங்கி நிறுத்த வேண்டும். எனவே பாஸ்டர், எனவே பிரதர் என்ன செய்கிறோம்? நாங்கள் குடும்பமாக ஜெபிக்கிறோம். நாங்கள் சபையாக ஜெபிக்கிறோம். நாங்கள் உபவாசித்து ஜெபிக்கிறோம். நாங்கள் என்னது சங்கிலி ஜெபம் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் இன்றைக்கு புதிய புதிய ஜெபங்களை ஏறெடுத்துக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. எல்லாம் நல்லது. கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. எவ்வளவு ஜெபிக்கலாம், எவ்வளவு நன்மையான காரியங்களை செய்யலாம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஜெபம் முக்கியம். ஆனால் ஜெபத்தை விட கர்த்தர் விரும்புகிற ஒரு காரியம் பொல்லாத வழியை விட்டு திரும்பி ஜெபிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. நீ பொல்லாத வழியை விட்டு திரும்பல, என் அக்கிரமத்திலே அமர்ந்து கொண்டு அக்கிரமத்திலே உட்கார்ந்து கொண்டு தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து கொண்டு தேவனுக்கு பிரியமில்லாத சிந்தனையிலே வாழ்ந்து கொண்டு நீ எவ்வளவுதான் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாலும் தேவன் சொன்னார், என் இருதயத்திலே அக்கிரம சிந்தனை கொண்டிருந்தேனேயானால் தேவன் எனக்கு செவி கொடார். அல்லேலூயா. அப்ப முதலாவது இருதயத்திலே அக்கிரமத்தை விட்டு அகற்ற வேண்டும். இருதயத்திலே அக்கிரமத்தை விட்டு தூர தள்ள வேண்டும். இருதயத்திலே அக்கிரமத்தை விட்டு நாம் வெளியே வர வேண்டும். இருதயத்திலே அக்கிரமம் இருக்கிற வரைக்கும் தேவன் நமக்கு செவி கொடுப்பது இல்லை. அல்லேலூயா. 66வது சங்கீதத்தில் நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப எனவே பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், நம் ஜெபம் முக்கியம், உபவாசம் முக்கியம், கூடி ஜெபிக்கிறது முக்கியம், தனி ஜெபம் முக்கியம். எப்படி வேணும்னாலும் ஜெபியுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆனால் ஜெபிப்பதற்கு முன்பதாக நீ எந்த ஜெபம் ஜெபித்தாலும் பரவாயில்லை, நீ எப்படிப்பட்ட காரியத்தை செய்தாலும் பரவாயில்லை, நீ எவ்வளவு பெரிய உபவாசம் போட்டாலும் பரவாயில்லை, அதற்கு முன்பதாக தேவ சமூகத்துல மனம் திரும்பி அக்கிரமத்தை விட்டு திரும்பி தேவ சமூகத்துல அமரும்படியாக கர்த்தர் உன்னை எச்சரிக்கிறார். அல்லேலூயா. 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 யோனா அங்கே போய் நினிவே ஜனங்களுக்கு தீர்க்கதரிசனம் சொன்னதை நான் பார்க்கிறோம். நான் திருப்பிக் கொள்ளுவோம். பாருங்கள், அருமையான ஒரு சந்தர்ப்பம். யோனா தீர்க்கதரிசி என்ன செய்கிறார்? அங்கே நினிவே ஜனங்களுக்கு போய் அங்கே தேவன் சொன்ன எச்சரிப்பை அங்கே எச்சரிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் திருப்பிக் கொள்ளுவோம். யோனா சுவிசேஷத்திலே 3வது அதிகாரம். யோனா சுவிசேஷத்திலே 3வது அதிகாரத்திலே 10வது வசனத்தை சீக்கிரமாக வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 10வது வசனம் 3:10. அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று. பாருங்க, நல்ல கவனமா கேளுங்க. அவர்கள் தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். அல்லேலூயா. இப்போ அதற்கு முன்பதாக ஒரு பார்ப்பமாக இருந்தால் ஆண்டவர் அருமையான ஒரு காரியத்தை பார்க்க வாசிக்கலாம். 3வது அதிகாரத்திலே 7வது 8வது வசனத்தை வாசிக்கலாம். மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக இனிமேலெங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசிப்பாராதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும் மனுஷரும் மிருகங்களும் தங்களை இரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் பொல்லாத வழிகளையும் தம் கையில் உள்ள கொடுமையையும் விட்டு திரும்பவும் கடவார்கள்.
நாங்கள் பார்க்கிறோம். தேவன் அதை பார்த்தார். தேவனுடைய செவிகளுக்கு அந்த சத்தம் போனது. ஆனாலும் தேவன் அவை எல்லாவற்றையும் விட 10ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் கண்டபொழுதுதான் ஐயா அவர்களுக்கு ஆண்டவர் கிருபை செய்ய ஆரம்பிக்கிறார். ஜெபம் நல்லது, அவருடைய உபவாசம் நல்லது. ஆனால் தேவன் அதை பார்க்கவில்லை. அதை பார்த்தாலும் அது அவரை தேவன் அதை பெரிதான ஒரு காரியமை தேவன் எடுக்கவில்லை. தேவன் எதை பார்க்கிறார்? விசேஷமாக ஜெபத்தை பார்க்கிலும் உபவாசத்தை பார்க்கிலும் எல்லாவற்றை பார்க்கிலும் இது தேவை. ஆனா இவை எல்லாவற்றை பார்க்கிலும் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? பொல்லாத வழிகளை விட்டு நினிவே ஜனங்கள் திரும்பினதை கர்த்தர் பார்க்கிறார். பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரியைகளை பார்த்து அவர் செய்ய நினைத்த தீங்குக்காக மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாது சொல்லுவோமா? பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே நமக்கும் அப்படியான ஒரு காரியம் உண்டாக வேண்டுமா இருந்தால், இந்த நாட்களிலே நம்முடைய தேசமும் அநேக தேசங்களும் இன்றைக்கு தேவன் செய்ய நினைத்திருக்கிற தீங்கிலே இருந்து விடுபட வேண்டுமான இருந்தால், இன்றைக்கு இந்த கொள்ளை நோயில இருந்து தேசங்கள் தப்பிக்க வேண்டுமாக இருந்தால், இந்த கொள்ளை நோய்கள் இன்றைக்கு அழிந்து போக வேண்டுமா இருந்தால், பிரியமானவர்களே, நாம் நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு இன்றைக்கு திரும்ப வேண்டும். ஹல்லேலூயா! நாம் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புகிற வரைக்கும் தேவன் தன்னுடைய கருத்தை நீட்டி ஒரு நாளுமே ஆசீர்வதிப்பது கிடையாது. தேசங்களிலே கர்த்தர் நன்மை கொண்டு வருவது கிடையாது. தேவன் தேசங்களுக்குள்ள நன்மையும் தேசத்துக்குரிய சுகத்தையும் தேசத்துக்குரிய ஆரோக்கியத்தையும் நம்முடைய இந்த வாதைகள் எல்லாம் நிறுவனமாக வேண்டுமா இருந்தால், முதலாவது தேசங்களிலே இருக்கிற சபைகளிலே இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் முதலாவது பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப வேண்டும். அல்லேலூயா! அதை கர்த்தர் விரும்புகிறார். திரும்பினாதான் நன்மை. நாம் திரும்பாத வரைக்கும் நன்மை கிடையவே கிடையாது. அல்லேலூயா! எவ்வளவு செபிக்கலாம், எவ்வளவு பெரிய ஆராதனையும் செய்யலாம், எவ்வளவு பெரிய காரியம் நாங்கள் பண்ணி கொண்டிருக்கலாம், காலையிலிருந்து மாலை வரைக்கும் உபவாசித்து செபித்துக் கொண்டிருக்கலாம். ஆண்டவருடைய செவியிலே அந்த சத்தம் போய் கேட்பதே இல்லை. அல்லேலூயா! அப்ப தேவன் தம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டுமானால், முதலாவது நீயும் நானும் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற அநேகர் பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப வேண்டும். அப்படி திரும்பினால்தான் கர்த்தர் நமக்காக மனஸ்தாபப்படுவார். அப்பொழுதுதான் தேவன் நமக்காக மனஸ்தாபப்பட்டு தேவன் நமக்காக ஒரு நன்மையை செய்ய தேவன் மனம் இறங்கி வருகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா! 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 பாருங்க, இன்னும் ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் ஒரு காரியத்தை நாங்கள் என்ன பார்க்கிறோம்? அருமையான ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சகரியா தீர்க்கதரிசி ஒரு காரியத்தை சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். சகரியா தீர்க்கதரிசன புத்தகத்துல அருமையான ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். சகரியா 9வது அதிகாரத்துல 12வது வசனம். அருமையான ஒரு காரியம் நாம் திருப்பிக் கொள்வோம். நம்பிக்கையுடைய சிறைகளே, என்ன சொன்னார் ஆண்டவர்? அல்லேலூயா! அல்லேலூயா! பேர் என்னது? யாருக்கு சொல்லுகிறார்? நம்பிக்கை உடைய சிறைகளே. அல்லேலூயா! நல்ல கவனிக்க, யாருக்கு சொல்லுகிறார்? நம்பிக்கையாய் இருக்கிற சிறைகளுக்கு சொல்றார். நம்பிக்கை உடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன். அல்லேலூயா! இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். நீ திரும்பினா திரும்புகிற அன்றைக்கே அதை தர வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா! அல்லேலூயா! யாருக்கு சொல்லுகிறார்? நம்பிக்கை இருக்கிறது, கர்த்தர் நம்பிக்கை இருக்கிறது, விசுவாசம் இருக்கிறது, என் தேவனால் எல்லாம் கூடும் என்ற நம்பிக்கை, தைரியம் இருக்கிறது, ஜெபம் இருக்கிறது, வேத வசனம் இருக்கிறது, வேத வாசிப்பு இருக்கிறது, வேத தியானம் இருக்கிறது, வேத படிப்பு இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. பிரியமானவர்களே, நம்பிக்கை இருக்கிறது. அல்லேலூயா! ஆனால் அந்த நம்பிக்கை இருந்தாலும் அவர்கள் சிறையிருப்பிலே இருக்கிறதை தேவன் பார்க்கிறார். சிறையிருப்பு என்று சொன்னால் என்ன? ஏதோ ஒரு பொல்லாத காரியத்தில் இருக்கிறதை பார்க்கிறார். ஏதோ ஒரு பொல்லாத இருதயத்தில் இருக்கிறதை வாழ்ந்து கொண்டிருக்கிறதை கர்த்தர் பார்க்கிறார்.
இருதயத்துல ஏதோ ஒரு பொல்லாத சிந்தனை, இருதயத்துல ஏதோ ஒரு பொல்லாத காரியம், கர்த்தர் விரும்பாத ஒரு காரியத்தை நம்ம உள்ளத்துல இருக்கிறதை கர்த்தர் பார்க்கிறார். ஆண்டவர் சொன்னாரு, நம்பிக்கை இருக்குதுப்பா, விசுவாசம் இருக்குதுயா, எல்லாமே இருக்கிறது, நல்லது. ஆனா சிறைப்பட்டு இருக்கிறீங்க, உலகத்துல சிறைப்பட்டு இருக்கிறீங்க, பிசாசுகிட்ட சிறைப்பட்டு இருக்கிறீங்க, பாவத்துல சிறைப்பட்டு இருக்கிறீங்க, அக்கிரமத்துல சிறைப்பட்டு இருக்கிறீங்க, அநியாயத்துல சிறைப்பட்டு இருக்கிறீங்க, ஆண்டவர் விரும்பாத காரியத்தை வாழ்ந்து கொண்டே இருக்கிறாயே. தேவன் சொல்லுகிறார், நீ இன்றைக்கு அவைகளை விட்டு, அந்த சிறையிருப்பை விட்டு நீ அரணுக்கு திரும்பினால், தேவனுடைய ஆலயத்துக்கு திரும்பினால், தேவனுடைய வார்த்தைக்கு நேராக திரும்பினால், தேவனுடைய முகத்துக்கு நேராக நீ திரும்பினால், ஆண்டவர் சொன்னாரு, நன்மையை தருவேன், இரட்டிப்பான நன்மையை தருவேன். நீ திரும்பினா இன்றைக்கே தருவார். கர்த்தருக்கு நன்றி செலுத்தும் ஆண்டவருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் மீண்டும் ஒரு நல்ல ஆராதனை, மீண்டும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு ஆராதனை, மீண்டும் நல்ல சந்தோஷமான ஒரு சபை கூடுதல், தேவனுடைய பிள்ளைகள் கம்பீரமா மகிழ்ச்சியா ஆராதிக்கணுமா? ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு நீ இருக்கிற பொல்லாத வழிகளை விட்டு, பொல்லாத சிந்தனைகளை விட்டு, பொல்லாத எண்ணங்களை விட்டு, பொல்லாத பொறாமை எரிச்சலை விட்டு, பொல்லாத கோபங்களை விட்டு, வைராக்கியங்களை விட்டு, களியாட்டங்களை விட்டு, நீ தேவனுக்கு நேராக, அவருடைய வார்த்தைக்கு நேராக, அவருடைய வசனத்துக்கு நேராக, அவருடைய சத்தியத்துக்கு நேராக நீ அர்ப்பணித்து நீ திரும்பினால், தேவன் இன்றைக்கு இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆனால் நாங்கள் மனம் திரும்ப இன்றைக்கு விருப்பம், தேவனுக்கு நேராக திரும்பி வாழ ஆசை, ஆனாலும் முடியல, ஆனாலும் முடியல பாஸ்டர். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவர் தெளிவான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நாம் தேவன் பக்கம் திரும்ப வேண்டுமா இருந்தால், முதலாவது நாம் இருக்கிற இடத்துல இருந்து எழும்ப வேண்டும். அல்லேலூயா. கெட்ட குமாரனுடைய ஓமையில கர்த்தர் என்ன சொன்னார்? அவனுக்கு புத்தி தெளிந்த போது என்ன செய்யறான்? அவனுக்கு புத்தி தெளிந்த பொழுது அவன் இருக்கிற இடத்தை பார்க்கிறான். அவன் இருக்கிற இடம் அசுத்தம், அவன் இருக்கிற இடம் பாவம் நிறைந்தது, அவன் இருந்த இடம் அவன் பாவத்திலே இருந்தான். அல்லேலூயா. அவனுக்கு புத்தி தெளிந்த பொழுது ஆண்டவர் தேவன் அந்த ஓமையை சொல்வதை தெளிவாய் சொல்லுகிறார். அந்த இளைய குமாரன் தகப்பனை விட்டு தூர தேசத்திலே போய் அக்கிரமத்திலும் அநியாயத்திலும் பொல்லாத இருதயத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்த அந்த சந்தர்ப்பத்திலே அவன் எல்லாவற்றையும் இழந்து கடைசியாக ஒன்றுமில்லாத சந்தர்ப்பத்திலே அவன் ஒரு பண்டி மேய்க்கிற ஒரு தொழிலை செய்து கொண்டிருக்கிறான். அந்த இடத்திலே அவனுக்கு புத்தி வந்தது. அல்லேலூயா. அப்ப புத்தி தெளிந்த பொழுது, எனவே புத்தி தெளிந்த பொழுது அவன் முதலாவது எழும்புகிறான். அல்லேலூயா. உள்ளத்துல சொல்றான், முதலாவது நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போவேன். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் இருக்கிற இடத்துல இருந்து முதலாவது எழும்ப வேண்டும். நாம் பொல்லாத வழியில இருப்போமானால் நாம் அதை விட்டு எழும்ப வேண்டும். நாம் எழுந்து தகப்பனிடத்துக்கு வர வேண்டும். அல்லேலூயா. தகப்பன் நாம் பொல்லாத வழியை விட்டு திரும்பி தகப்பனிடத்தில் வருகிற பொழுது நீ தூரத்தில் வந்தாலும் தேவன் ஓடி வந்து உன்னை அழைத்துக் கொண்டு போகிற தேவனாய் இருக்கிறார். உன்னை அரவணைத்துக் கொள்கிற தேவனாய் இருக்கிறார். இழந்து போனதை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். மன மகிழ்ச்சியை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். எப்பொழுது இவைகள் எல்லாம் தேவன் நமக்கு கொடுக்கிறார்? பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு எல்லா ஆசீர்வாதமும் வேண்டும். இன்னைக்கு எல்லா சுகமும் வேண்டும். நான் ஜெபித்தா உடனே பரலோகத்திலிருந்து பதில் வர வேண்டும். இதெல்லாம் நல்ல ஆசை, நல்ல விருப்பம், நல்ல வாஞ்சை. ஆனா பொல்லாத வழியை வர்றதுக்கு விருப்பம் இல்லையே, பொல்லாத காரியத்தை விட்டு விருப்பம் வரதுக்கு விருப்பம் இல்லையே. தன் மன விருப்பத்தின்படியே வாழ விரும்புகிறோம். கர்த்தர் அதையெல்லாம் அருவருக்கிறார். கர்த்தர் அந்த காரியத்தை அருவருக்கிறபடியால் நாம் எவ்வளவு ஜெபித்தாலும் எவ்வளவு காரியங்களை செய்தாலும் தேவன் நமக்கு நன்மை செய்வது இல்லை ஐயா. ஹalleluya, ஹalleluya. எனவே பிரியமானவர்களே, நாட்களிலே நாம் பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. திருப்பிக்குள் எரேமியா 18 வாசிக்கலாம். என்ன சொல்லுகிறார்? ஆகையால் 11ஆம் வசனத்துல பாருங்க. ஆகையால் என்று கடன் வாசிக்கலாம். ஆகையால் ஆகையால் உங்களில் ஒவ்வொருவரும் அல்லேலூயா
எல்லாரும் சொல்ற. அப்ப ஒவ்வொருவரும்னா நீ சபையா இருந்தா சபையில ஒவ்வொருவரும் பாஸ்டர்ல இருந்து சண்டே ஸ்கூல் புள்ள வரைக்கும், அல்லேலூயா. அது குடும்பமா இருந்தா தகப்பன்ல இருந்து புள்ள வரைக்கும், அல்லேலூயா, ஒவ்வொருவரும் தன் தன் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி தன் அவனுக்கு பொல்லாத வழிகள் ஒவ்வொன்றே இருக்கிறது. எல்லாத்துக்கும் ஒரே வழி கிடையாதான், அல்லேலூயா. தனித்தனி வழி இருக்கிறது. அப்ப தன் பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப வேண்டும், அல்லேலூயா. இன்னைக்கு நாம அடுத்த பொல்லாத வழியை விட்டு திரும்பணும் தான் வாஞ்சிக்கிறோம். மற்றவர்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பலையே, மற்றவர்கள் பொல்லாத வழியிலே வாழ்றாங்களே, மற்றவர்கள், மற்ற சபை, மற்ற ஊழியர்கள், மற்ற விசுவாசி எல்லாம் மற்றது, அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார் அது கிடையாது. தன் பொல்லாத வழியை விட்டு முதல் திரும்ப, அல்லேலூயா. முதல் நீங்கள் திரும்ப வேண்டும், முதலாவது நான் திரும்ப வேண்டும். தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பும்படி கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறது நான் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இது சாதாரணமான ஒரு வசனம் அல்ல. எரேமியாவை கொண்டு ஆண்டவர் எச்சரிக்கிற ஒரு செய்தி, அல்லேலூயா. எரேமியாவை கொண்டு ஆண்டவர் அங்கே யூதாவின் மனுஷருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும், ஏன் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவன் எச்சரிக்கிற ஒரு செய்தியாக இருக்கிறது, அல்லேலூயா. செய்தியை கேட்கிற யாராய் இருந்தாலும், இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற யாராய் இருந்தாலும், பிரியமான தேவன் இன்றைக்கு சொல்லுகிறார், பொல்லாத வழிகளை விட்டு நாம் திரும்ப வேண்டும். பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் இன்றைக்கு நிச்சயமாக தேசத்திற்கு ஆண்டவர் சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு தேசத்திலே கொள்ளை நோய்களை அழிப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பொல்லாத வழியை விட்டு திரும்பாம எவ்வளவுதான் வாதை என் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது நீ எத்தனை முறை ஜெபிச்சாலும் தேவன் சத்தத்தை கேட்பது இல்லை, அல்லேலூயா. பொல்லாத வழியை விட்டு திரும்ப மனம் இல்லை, தேவனுக்கு நேராக வாழ விருப்பம் இல்லை, சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து தன்னை அர்ப்பணித்து பரிசுத்தமாய் வாழ்வதற்கு இன்றைக்கு நமக்கு விருப்பம் இல்லை. ஆனால் ஜெபம் மட்டும் என்னது? உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான், வாதையின் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. ஹல்லேலூயா, ஹலோ. இது நீ உன்னையே ஏமாற்றுகிற வேலை. பொல்லாத வழியை விட்டு திரும்பி நீ இந்த வார்த்தையை சொன்னா அது உனக்கு பிரயோஜனம் உண்டாகும். வாதை உன்னை அணுகவே அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. உலக காரியத்தை பற்றி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உன் பக்கத்துல 1000 பேர், உலகத்துல 16,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அது உண்மை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே பிரியமானவர்களே, நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இந்த நாட்களிலே தேவனுடைய சத்தியத்தை நாம் கவனிக்க வேண்டும். ஏனோ தானே என்று கேட்க நாட்கள் முடிந்து விட்டது, ஏனோ தானே என்று வாழ்ந்த நாட்கள் முடிந்து விட்டது. இன்றைக்கு முழு உலகமே சபை கூடுதல் இல்லாமல் இருக்கிறது. இன்றைக்கு எத்தனையோ நாடுகளிலே தேவ பிள்ளைகள் கூடி ஜெபிக்க முடியாதபடி வேதனையோடு இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த நாட்களிலும் நாம் நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பாவிட்டால் எப்பொழுதையா தேவன் நமக்கு இரட்டிப்பான நன்மையை தரப்போகிறார், எப்பொழுதையா தேவன் நமக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார், எப்பொழுதையா மீண்டும் சபைகள் திறக்கப்பட போகிறது, எப்பொழுதையா நீயும் நானும் சபையாய் கூடி தேவனை ஆராதிக்க போகிறோம், எப்பொழுது நடைபெற போகிறது? அது இன்றைக்கே நடைபெற வேண்டுமானால் இன்றைக்கே பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப வேண்டும். ஆண்டவர் சொன்னார், அரணுக்கு திரும்பிட்டியா போதும், இன்றைக்கே இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று தைரியமாய் சொல்லுகிறார் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே பிரியமானவர்களே, தேவ சமூகத்திலே வந்திருக்கிற நீங்களும் நானும் இன்றைக்கு மிகவும் ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், பொல்லாத வழிகளை விட்டு நாம் திரும்பவே வேண்டும், திரும்பவே வேண்டும். இது தேவனுடைய எச்சரிப்பு, தேவனுடைய கட்டளை, தேவனுடைய விருப்பம். தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமா இருந்தால் அந்த காரியத்தை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எனவே பிரியமானவர்களே, தேவ சமூகத்தில் நாம் சரியாக ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட முதலாவது என்ன சொன்னார்? மத்தேயு சுவிசேஷத்தில் 4வது அதிகாரம் 17வது வசனம்.